சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம மனோஜ் விஜயம் இருந்துட்டு அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே விஜயோட ஃப்ரெண்டு பார்த்த உடனே இந்த புடவை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, லைட்டாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி டைம் ஆகுது வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோகிணி வந்து மறைஞ்சு நின்றுக்கிறாங்க. ஐயையோ இதே ஃபங்க்ஷனுக்கு தானே ரோகிணி என்னை வர சொன்னா, ஆனால் கடைசியில் இப்போ நம்ம அம்மா கூட வர வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் தெரு தெருன்னு முழிச்சு நின்றுட்டு இருக்காரு. அதுக்கடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் விஜயோட பேரும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தாய் வந்து பிள்ளைக்காக என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் இருந்துட்டு நான் படிக்கிறதுக்காக, நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக, நான் ஒரு ஷோரூம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக என் அம்மா வீட்டை பற்றி கூட கவலைப்படாமல் வீட்டை பத்திரத்தை அடமான வச்சு என்னை இந்த அளவுக்கு எங்கள் அம்மா என்னை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய அம்மா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ரோகிணி பார்த்த உடனே உனக்காக ஷோரூம் வைக்க நான் தாண்டா ஐடியா கொடுத்தேன், ஆனால் கடைசியில் நீ உங்கள் அம்மா பக்கம் சாஞ்சிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் மனோஜை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துட்டு என் பிள்ளை நல்லா இருக்கணுன்றதுனால இதை விட பெருசாக ஏதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மற்ற எல்லா பேரண்ட்ஸும் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, பிள்ளைங்க பெற்றவங்களுக்காக என்ன பண்ண போகிறாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் ஒவ்வொருத்தராக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் விஜய் இருந்துட்டு என் பிள்ளையை இந்த அளவுக்கு நான் வளர்த்து கொண்டு வந்துட்டேன், ஆனால் உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து சீக்கிரமாக எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு என் அம்மா எனக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எங்கள் அம்மா என்ன பண்ணாலையும் அது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ரோகிணி கேட்ட உடனே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அவார்டை ஜெயிச்சது நம்ம விஜயாவும் மனோஜும் மட்டும்தான். சிறந்த தாய் சிறந்த மகன் அப்படின்ற மாதிரி சொல்லி கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸ்க்கான போட்டியை ஆரம்பிக்கிறாங்க. அவங்கவுங்க பேரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி மனோஜோட பேரை வந்து சொல்கிறாங்க. விஜயா இருந்துட்டு ரோகிணி மனோஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா நடக்குதுங்க, இதுக்காக தான் ஃப்ரெண்டு கூப்பிட்டா அதே தானே சொல்லிட்டு டிப்டாப்பாக ரெடி ஆகணியா, நீ என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இது பொது இடம்னு பார்க்குறேன், இல்லாட்டி வாய்க்கு வந்தபடி நல்லாவே திட்டி விட்டுடுவேன், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையாடி, என்னதான் உன்னை கேட்டாலையும் திரும்ப திரும்ப இங்கேயே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு பயங்கரமாக திட்டிட்டு இன்னொரு தடவையாவது என் பிள்ளை பக்கம் நீ வராம இரு, சீக்கிரமாக உன்னை எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்து உன்னை முடிச்சு விட்டுட்டு என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தாயா தாரமானு அங்கேயே கேட்டிருக்காங்க. இதில் தாய் மகன் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாத்தையும். ஆனால் நீ ஒரு ஃப்ராடு, உன்னை மட்டும் நான் என் பிள்ளைக்கு சேர்த்து வாழவே நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் ரோகிணி இதெல்லாம் கேட்டோன்னு செம்மையாக வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி மனோஜ் வந்து கூப்பிட்டும் போது ரோகிணியோட ஃப்ரெண்டு இருந்துட்டு இன்னுமா அவங்க ஹஸ்பண்ட் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க ஒரு எமர்ஜென்சி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரோகிணி வேற ரொம்ப கோவத்தில் வேற இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம மீனாக இருந்துட்டு துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம முத்து வர்றாரு. முத்து வந்த உடனே டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இன்னைக்கு நீ எங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் வேலை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் 2 ஆர்டர் வந்துச்சு, ஆனால் நான் ஒன்று தான் எடுத்துக்கினேன். அந்த அக்கா வந்து அவங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பணம் தேவைப்பட்டுச்சான், அதனால்
ஒரு ரூ. 6 அந்த அக்காவுக்கே நான் குடுத்துட்டேன். ஓ! பரவாயில்லையே! நல்ல மனசு தான் உனக்கு. சரி அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க வந்ததுலேருந்து கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நீ போய் சத்யாவ பார்த்தியா? சத்யாவ விட்டு ரேகாவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நீ சொன்னியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாங்க சொன்னேன். எனக்கான பயம் எனக்குங்க. சத்யா மேல எனக்கு அக்கறை இல்லையா? அப்படின்னா சத்யா மேல எனக்கும் அக்கறை இல்லைன்னு நீ சொல்ல வரியா மீனா? இன்னைக்கு நானும் ஒரு வேலை பார்த்துட்டு வந்தேன். சத்யாவ பார்த்து ரேகாவோட அப்பா கிட்ட போய் பேச சொன்னேன். அவர் என்னங்க சொன்னாரு? ஐயோ! அடிச்சாரா? உதைச்சாரா? சத்யாவ மிரட்டினாரா? வேலைய விட்டு தூக்கிட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வியா கேட்குறாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு மீனா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. என்னதான் பொண்ணை பெத்தவங்க மீனா, கொஞ்சம் உங்களுக்கு பயமா தான் இருக்கும். நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். இப்ப சத்யா நேரடியா போய் சொன்னதுனால அந்த மனுஷனும் கொஞ்சம் யோசிக்கிறதா சொல்லியிருக்காருல்ல. அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ போய் லவ் பண்றவங்கள நீ எல்லாம் லவ்வெல்லாம் பண்ணாதனா அவங்க உடனே கேட்டுருவ போறாங்க. இல்ல இல்ல அதனால கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு நான் இருக்கமேனா, நான் ஒன்றும் சத்யாவை அப்படியே விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. எனக்கு எல்லாமே புரியுதுங்க. ஆனா சிந்தாமணிக்கு என் மேல கோவமும் அதிகங்க. என்ன பழி வாங்குறத நினைச்சு உங்களையோ இல்ல சத்யாவை ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்குலாம் இந்த சீன் கிடையாது சரியா? நீ தேவையில்லாம பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முன்னையே நான் காஃபி கேட்டல, ஆனால் எனக்கு இப்போ காஃபி வேணும், போய் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி மீனவை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சைடு மூர்த்தி இருந்துட்டு சிந்தாமணியம் பார்த்து சத்யா பேசிட்டு போன விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அவனுக்கு தைரியம் கொடுக்க ஆள் இருக்குங்க. ஆமாம், அந்த தைரியம் இன்னைக்கு என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுச்சு. எனக்கு வந்த கோவத்துக்கு 2 பேர்த்தையும் அடின்னு அடிக்கலாம் போல இருந்துச்சு. வேலையை விட்டு தூக்கிடலான்னு இருந்துச்சு. அப்படி எந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. ரேகா இனிமே அந்த ஊரில் இருக்க வேண்டாம். அந்த இடத்துல இருந்தால் தேவையில்லாமல் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். இந்த முத்து ஏதாவது வீரசகசலம் பண்ணி ரேகாவை நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. அதனால் ரேகாவை உடனடியாக இங்கே வர சொல்லி உங்கள் வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் ரேகாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்யா மேலே போயிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. மற்றது எல்லாத்தையும் போலீஸ் பார்த்துப்பாங்க, நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சத்யா மேலே என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறோம்? அவன் தான் வீடு தேடி வந்து பொண்ணை கேட்டான்ல, அதனால் நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டோம். அதனால் ரேகாவை இவன் கடத்தி வச்சிருக்கான், எப்படியாவது என் பொண்ணை மீட்டு கொடுக்குங்கன்னு சொல்லி அங்கே போலீஸ்கிட்ட போய் கேட்போமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதனால் வந்து நம்ம மூர்த்தியும் சிந்தாமணி சொன்ன ஐடியானால ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி நான் கொஞ்சம் எனக்கு டைம் தேவைப்பட்டுச்சுமா, அதனால தான்மா உன்னை அங்கேயே இருக்க சொன்னேன். இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் எல்லாமே நடக்க போகுது. நான் ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன், காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூர்த்தி வந்து சொல்லிடுறாங்க. என்னப்பா காரெல்லாம் வர சொல்கிறீங்க? இல்லைம்மா அவ்வளோ தூரம் வர தனியாவா வருவேன், அதனால தான் நம்ம ஆளுங்களை சேஃப்டி கோசம் 2 பேரை அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரேகாவும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க அப்பாவை நம்பி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.